நீங்க ஒன்றும் எனக்கு பாடி கார்டா இருக்க வேண்டாம். எங்களை தற்காத்துக்க எங்களுக்கு தெரியும். சரிங்க, அப்போ நான் உங்களுக்கு டிரைவரா இருக்கேன். நானே நல்லா டிரைவ் பண்ணுவேன். சரிங்க, அப்போ உங்களுக்கு நான் கைடா இருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்தோட வழியெல்லாம் தெரியாதுல்ல? ஓ, என் போன்ல கூகுள் மேப் இருக்கு. இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் எனக்கு கைடே தேவையில்லை. போச்சுடா, என்னை எதுக்கு தான் உங்க கூட அனுப்புனாங்கன்னு தெரியல. பாரி, எனக்கு இல்லாத ஒண்ணு என்னன்னு தெரியுமா? என்ன சொல்லுங்க, அதையாவது என்னால செய்ய முடியுமான்னு பாக்குறேன். எனக்கு கிடைக்காத ஒண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் தான். எனக்கு யூஎஸ்ல எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா என்னமோ தெரியல, யார்கிட்டயும் என்னால க்ளோஸா பழகவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு கிளாஸ், ஸ்கூலுன்னு இதெல்லாம் தவிர்த்து ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு. அவங்க எல்லாரும் தங்களோட உலகத்துல இருப்பாங்க. நான் அவங்களோட ஹார்ட்ல சேரவே முடியாது. எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதே இல்லை. நான் என்னை பத்தி அதிகமா ஷேர் பண்ணிக்கிட்டது என் பாட்டி கிட்ட மட்டும்தான். நீங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியுமா பாரி? நான் ஆல்ரெடி உங்களோட ஃப்ரெண்டா தானங்க இருக்கேன். எனக்கு என்னமோ நீங்களும் நானும் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம்னு தோணுது. அதனாலதான் நான் என்னமோ உங்ககிட்ட சீக்கிரமா பழகிட்டேன். ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது. எனக்கும் யாருமே இல்லை. என் தாத்தா மட்டும்தான் எப்பயாவது என்னை வந்து பார்ப்பாரு. நான் எங்க மாமா தென்னவன் மாதிரி இருக்கிறதுனால எங்க தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் உங்க அம்மா கண்ணில் நான் பற்றக்கூடாதுன்னு அவர் ரொம்ப ரொம்ப பயப்படுவாரு. அவருக்கு தெரியாது நான் உங்க வீட்டை வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு. தெரிஞ்சா அவ்வளவுதான், ரொம்ப பயந்துருவாருங்க. ஐயோ சாரி ஸ்வேதா, நாம ஏதோ பேச போய் என் சொந்த கதை சோக கதைலாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதுல என்ன இருக்கு பாரி? சந்தோஷத்தை ஷேர் பண்றதுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா என்ன? சொல்ல போனா நம்ம சந்தோஷத்தை முகம் தெரியாதவங்க கிட்ட கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா துக்கத்தை ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட தான் சொல்ல முடியும். உண்மைதாங்க. அதனாலதான் பப்ளிக்ல சிரிக்கிறவங்கள கூட நம்ம தப்பா நினைக்கிறது இல்ல. ஆனா அழறவங்கள நம்ம நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஆமாங்க. அதனால நீங்க தாராளமா உங்களோட கஷ்டத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்ங்க. உங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. ஏன், என்ன ஆச்சரியம்? நீங்க ஃபாரின்ல படிச்சிருக்கீங்க, பெரிய வீட்டு பொண்ணு. ஆனா இவ்வளவு சாதாரணமா கேஷுவலா பழகுறீங்க. ஃபாரின்ல படிச்சுட்டு வரவங்கலாம் ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி இருக்கீங்க நீங்க. பாரி, நீங்க தமிழ் தெலுங்கு படம்லாம் ரொம்ப பாப்பீங்களோ? திடீர்னு இப்படி கேக்குறீங்க? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேங்க. இல்ல, இந்த மாதிரி படங்கள்ல தான் ஃபாரின்ல படிக்க போன பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருப்பா. அப்புறம் ஹீரோ கிட்ட கண்ணத்துல அற வாங்கினதுக்கு அப்புறம் அடக்கொடக்கமா இந்திய பொண்ணா மாறா மாதிரி காட்டுவாங்க. அதனாலதான் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப பாதிச்சு போய் பேசுறீங்களோன்னு ஒரு டவுட். எங்க நீங்க என்ன கலாய்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, நீங்க நினைக்கலாம் வேணாங்க, நான் உங்களை கலாய்க்க தான் செய்யறேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பேசுவோம். பரவாயில்ல, முதல்ல இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்ம மாத்தி ஆகணும். இந்த ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தா திமிரு வர்றதெல்லாம் சும்மாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு சூழ்நிலை அப்படி அமையுது, நாங்க அங்க போய் படிக்கிறோம், நீங்க இங்க படிச்சீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். உங்களுக்கு தெரியும்ல, மகாத்மா காந்தியே ஃபாரின்ல தான் படிச்சாரு. என்னங்க சிரிக்கிறீங்க? ஓ, மகாத்மா காந்தியோட என்ன கம்பேர் பண்ணதை நினைச்சு தானே சிரிக்கிறீங்க? அது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதனால முதல்ல இந்த மாதிரி கேள்வி ஞானத்தெல்லாம் தள்ளி வைங்க. சரிங்க மேடம், தெரியாம கேட்டுட்டேன். அடுத்த பிளான் என்ன? பிளானா? எப்போ நம்மள திரும்பி கூப்பிட போறாங்கன்னே நமக்கு தெரியாது. அதனால இப்படியே போவோம் வருவோம், கூப்பிட்டோன்னே கிளம்பி போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய போர்க்களத்தையே வீட்டுல சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே சந்திச்சாலும் நாமெல்லாம் போர்க்களத்துல இருக்கிற சிப்பாய்கள் தான். பத்ரா மேடம் தான் போர் செய்ய போறாங்க. தளபதி பத்ரா அவங்க பாத்துப்பாங்க. தளபதி பத்ரா நல்லா இருக்குல்ல? அத்தை கிட்ட அப்புறமா இத பத்தி சொல்லணும். கஸ்தூரி அத்தை தான், இருங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப எனக்கும் கால் பண்ணுவாங்க, நானும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன்.
பத்ரா மேடம் கிட்ட என்னோட இன்னொரு நம்பர் இருக்கு, அவங்க அதுக்கு கால் பண்ணுவாங்க. சரி வாங்க, இனி நம்ம எந்த தொல்லையும் இல்லாம ஊர் சுத்தலாம். வாவ். ஏய் ஸ்வேதா, பார்த்து வழுக்க போகுது. நீங்களும் வாங்க பாரி. ரெடி 1 2 3. மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல, சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல, அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல, அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. நீங்க காலேஜ் படிக்கிற காலத்துல செய்யாததையா ஸ்வேதா செஞ்சிட்டா? தென்னவன், எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்ப? ஏன், என்ன பண்ணணும்? உன்னை நான் வெளியே கூட்டிட்டு வந்தது இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கவா? எனக்கு என்ன பேசணும்னு தெரியல உமா, பயமா இருக்கு. பயமா? எதுக்கு? ஆ, இதுக்கு முன்னாடி இப்படிலாம் வெளியே போனதில்ல. எனக்கு என்னமோ எல்லாரும் என்னையே பார்க்குற மாதிரி இருக்கு. பார்க்கட்டுமே, அதுக்கு தானே கூட்டிட்டு வந்தேன். ஆமா தென்னவன், நீ நம்ம காலேஜ்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட். உன்னை எல்லா ப்ரொஃபசர்ஸ்க்கும் பிடிக்கும். நல்லா படிக்கிற, எல்லார்கிட்டயும் நல்லா பேசுற. உன்கிட்ட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் நம்ம காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை உமா. உனக்கு என்ன தெரியும்? கீதா கூட உன்கிட்ட பேசும்போது அப்படியே உருகிடுறா. என்ன உமா இது? கீதா யாரு? நம்ம ஃப்ரெண்டு தானே. நாம் எவ்வளோ நாளாக பழகிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் கீதா என்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கா. சரி விடு. இப்ப எதுக்கு கீதா பத்தியெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம்? நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. உமா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டா கோவப்பட மாட்டியே? கேளு. ஆனா கோவம் வர மாதிரி கேட்காத. நிஜமாவே என்ன விரும்புறியா? ஹே, ஏன்டா இப்படி கேக்குற? இல்லை உமா, உன்னோட அப்பா பெரிய அட்வொகேட்டாக இருந்து ஜட்ஜானவர். அவர் பேர் சொன்னாலே எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று மரியாதை கொடுப்பாங்க. அவரோட பொண்ணு நீ. உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி நான்லாம் ஒன்றுமே இல்லை. அதான் பயமாக இருக்கு. இவ்வளவுதான் உன் பயமா? எங்க அப்பா பெரிய ஆளுதான் தென்னவன். நீ எப்படி இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை நான் பெரிய ஆளா மாத்திடுவேன். அதான் உமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நீ என்னோட திறமையை புரிஞ்சுக்க மாட்டேன்ற. உங்கள் அப்பா இல்லைனாலும் நான் நல்லா வந்துடுவேன்னு நீ நம்பணும். நான் எனக்காக மட்டும் நல்லா படிக்கல. தெரியும், நீ எனக்காக தான் நல்லா படிக்கிற. என்னை அடையணுங்கிறதுக்காக தான் நீ இவ்ளோ கஷ்டப்படுற. கரெக்டா? அதுவும் ஒரு வழியில் கரெக்டு தான். ஆனால் அதை விட முக்கியமான காரணம் இருக்கு. என்னை விட முக்கியமான காரணம் என்ன தென்னவன்? என் குடும்பமா. உனக்கே தெரியும், எங்கள் அப்பா நம்ம காலேஜில் வாட்ச்மேன்னு. அவர் வாட்ச்மேனாக இருக்கிற காலேஜில் நான் படிக்கிறேன்.
அதுவும் காலேஜில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கேன் அப்படிங்கிறது தான் அவருக்கு பெருமை. அவருக்காகவே நான் நல்லா படிக்கணுமா, என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கணும், அப்புறம் உன்னையும் நல்லா பார்த்துக்கணும். சரிதானே? ஓ, உங்க அப்பாவையும் தங்கச்சியும் பாத்துக்கிட்ட பிறகுதான் போனா போகுதுன்னு நீ என்னையும் நல்லா கவனிச்சுப்ப. கரெக்டா? ஐயோ அப்படி இல்லை உமா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். உனக்கு கஷ்டம்னாலே என்னன்னே தெரியாது. 2 சட்டை தான் மாற்றி மாற்றி போட்டு வரேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வேலைக்கு போய் ஒரு சட்டை எடுத்து கொடுத்தா. அதோடு சேர்த்து என்கிட்ட மொத்தம் 3 சட்டை தான் இருக்குது. காலேஜுக்கே அதை தான் மாற்றி மாற்றி போட்டு வரேன். உனக்கே தெரியும், நீ இதை பற்றி என்கிட்ட பேசியிருக்க. ஏன் தன்னவா மாடர்னாக ட்ரெஸ் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட கேட்டிருக்க. எங்களுக்கெல்லாம் உடம்ப மறைக்க மட்டும்தான் உமா துணி. ஒவ்வொன்றுமே எங்களுக்கு கனவு தான் உமா. இங்க பார், எனக்கு இப்ப உன் கஷ்டத்தை கேட்குற மூட்லலாம் நான் இல்லை. நம்ம ஜாலியா இருக்க வந்திருக்கோம். நம்ம 2 பேரும் வெளியே போறோம்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க எவ்வளவு பொறாமப்பட்டாங்க தெரியுமா? அது எப்படி தன்னவன் உன்கிட்ட மட்டும் பேசுறான், நாங்கெல்லாம் பேசினா 1-2 வார்த்தையில பதில் சொல்லிட்டு போறான்னு என்கிட்டே சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு. அது உனக்கு புரியுதா? நாளைக்கு நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் என்னடி நீயும் தன்னவனும் பேசுனீங்கன்னு கேட்டா அவனோட வீட்டு கஷ்டத்தை பத்தி என்கிட்ட சொன்னான்னு நான் சொல்ல முடியும்? ஏதாச்சும் சந்தோஷமான விஷயத்த பேசு தென்னவன். என்னோட கஷ்டம் உனக்கு சாதாரணமாக இருக்கு. பரவாயில்ல, போக போக புரிஞ்சுப்ப. சரி, நம்ம பேசலாம். ஏன் மற்றவங்கள்ட்ட நீ சொல்லணும்னு நினைக்கிற? அது உனக்கு எனக்கு இருக்கிற தனிப்பட்ட விஷயம் தானே? இல்ல தென்னவன், எல்லாரும் நம்மளை பார்த்து பொறாமப்படணும். நம்ம கிட்ட பேசாத தென்னவன் இந்த காலேஜ்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட், வருங்காலத்துல பெரிய இடத்துக்கு போக போற ஒருத்தன் உமா மகேஸ்வரி பேச்ச கேக்குறான், அவ கூட க்ளோஸா இருக்கான். அப்படிங்கறதுல எனக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு, நான் ஜஸ்டிஸ் காசி விஸ்வநாதனோட பொண்ணு, அப்படித்தானே? அவரோட செல்ல பொண்ணு உமா மகேஸ்வரியான நானு உன் கூட இவ்ளோ நெருங்கி பழகிறது உனக்கு பெருமையா இருக்கா இல்லையா? அது மாதிரிதான் நீ என் கூட பழகிறத நான் ஒரு சந்தோஷமான விஷயமா வச்சிருக்கேன். நீ திரும்பவும் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற உமா. நான் உங்ககிட்ட பழனதுக்கு காரணம் உங்க அப்பா ஜட்ஜி காசி விஸ்வநாதருங்கிறதுனால இல்லை. எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு. நீயும் என்னை சுற்றி சுற்றி வந்த. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. நமக்காக ஒரு பொண்ணு சுற்றி சுற்றி வராளே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே சமயம் பெரிய இடத்து பொண்ணுங்கிற பயமும் இருக்கு. ஆனால் நீ என்னை எதையும் யோசிக்க விடாமல் ஏதாவது அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இவ்ளோ நேரம் இங்க உட்காந்துட்டு இருக்கோம், சும்மா சோக கதையை பேசிட்டு இருக்கியே. என்ன பண்ணணுமா? இரு. இல்லை வேணாம், யாராவது பாத்திர போகிறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. ஏன்டா இப்படி பயப்படுற? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க பாரி. தேங்க்யூ. நான் என்ன செஞ்சேன்? கூட இருந்தேன், அவ்வளவுதானே. ஒரு நாள் அப்பா கூட இது மாதிரி வரணும் பாரி. நிச்சயம் வாங்க. விஸ்வம் சாரே ஏதாவது புது இடத்துக்கு போகும்போது இந்த இடம் ஸ்வேதாக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவார். அவருக்கு எப்போவுமே உங்களை பற்றின ஞாபகம் தான். பாவம் பாரி அவரு. என்னையும் பிரிஞ்சு அம்மா கிட்ட இருந்து உங்களையும் காப்பாத்தி ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஆமாங்க, எல்லாம் சரியாக போகுது, கவலைப்படாதீங்க. அப்படிதான் நானும் நம்பிட்டு இருக்கேன். அடுத்து என்ன செய்யறது பாரி? இன்னும் பத்ராத்த ஃபோன் பண்ணலையே. நம்ம வேணா கால் பண்ணலாமா? ஆனா அவங்க என்ன சூழ்நிலையில இருக்காங்கன்னு நமக்கு தெரியலையே. அதுவும் சரிதான், ஆனா இதுவும் ஜாலியா தான் இருக்குல்ல. பத்ரா மேடம் தான் கால் பண்றாங்க. பேசுங்க பேசுங்க. மேடம், ஓகே மேடம்,
இருக்காங்க. நாங்கள் பக்கத்தில் ஊர் பக்கமாக வந்தோம். நாங்கள் 1 மணி நேரத்தில் வந்துடுவோம் மேடம். ஓகே மேடம், எல்லாம் ஞாபகம் இருக்கு மேடம். பத்ரா மேடம் நம்மளை வர சொல்கிறாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு அதை ஏதாவது சொன்னாங்களா? அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் சொல்ல முடியல போல இருக்கு. உடனே வாங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. சரி வாங்க போலாம். நம்ம நாளைக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம்டா. எங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கிற அளவுக்கு வசதி இல்லை. அதனால நாளிலேருந்து கிரவுண்டில் உட்காந்து படிக்கலாம். எங்கள் வீட்டுக்கு பார்த்து என்னப்பா, நாம் அங்கே படிக்கலாம். எனக்கும் பாடத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீ எனக்கு கிளியர் பண்ணி விடுவல்ல, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிடா, நான் நாளைக்கு வரேன். என்ன தென்னவா திடீர்னு அமைதியாயிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சும்மா சொல்லுடா தென்னவா, எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. எங்கள் அப்பாவை நினச்சி பார்த்தேன். எங்கள் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அவர் தான் என்னையும் என் தங்கச்சியை வளர்த்தாரு. நான் நல்லா படித்து அட்வொகேட் ஆகி கருப்பு கோட்டு போட்டு கோர்ட்டுக்கு போகிறத அவர் பார்க்கணும். அதுக்காக தான் தன்னவா நான் எதையும் கஷ்டமாக எடுத்துக்கலன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு தடவையும் படிக்க உட்கார போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை தானே நினச்சிட்ருக்கேன். நம்ம அப்பா நம்ம மேலே வச்சிருக்கிற கனவை விட வேற எந்த வார்த்தையோட நம்மளை சுயமின்றதை தந்துடும்? என்ன தென்னவா திடீர்னு எமோஷன் ஆயிட்ட? நீ நல்லா வருவடா. உங்க அப்பா ஆசைப்பட்டது கண்டிப்பா நிறைவேறும். எனக்கு கூட உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க ரொம்ப பெருமையா இருக்கு. நிச்சயம் நான் நல்லா வரணும். எனக்காக இல்லைனாலும் என் அப்பாவுக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் நான் இதுக்கு மேலே படிப்பை தவிர வேற எதுக்கும் முக்கியத்துவம் தர போகிறதா இல்லை. நாளைக்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேடா. தென்னவா எங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சரிடா, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம வந்துடுறா. நாளைக்கு வந்துடுறேன்டா. சொல்லுவோம்மா, ஏன் எல்லா இடத்துலையும் தேடுன? அது இருக்கட்டும், நாளைக்கு எங்க போற? சதீஷ் என்ன அவன் வீட்டுக்கு படிக்க கூப்பிட்டுருக்கான். அதான் வரேன்னு சொன்னேன். சதீஷ் கூட படிக்க போறியா? ஏன் என் கூடலாம் படிக்க மாட்டியா? ஏய், சதீஷ்க்கு டவுட் இருக்குன்னு சொன்னாவுமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு நான் வேற ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கேன். நீ என் கூட வரணும். இல்லை, நாளைக்கு வேணாமே. எக்ஸாம் முடிஞ்சிட்டோம். நாம எங்கேயாவது வெளியே போகலாம். அதுக்கப்புறம் அது வரைக்கும் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணலாமே. என்னை விட உனக்கு படிப்பு ரொம்ப முக்கியமா தனவன்? சொல்லப்போனா என்னை விடவே எனக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அப்போ நீ என் கூட வரமாட்ட, அப்படிதானே? ஏன் என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேன்றவுமா? நீ தானே எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன் தனவன். நான் உன்னை எங்க கூப்பிடுறேன் தெரியுமா? சொல்லு. நாளைக்கு நம்ம வெளியே போறோம். ஊர் சுத்தவாவுமா? ஆமா. நான் படிக்கணுமா, என்னால வர முடியாது. நீ என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? நீ உன் வாழ்க்கையில போக முடியாத இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். நீ இது வரைக்கும் சாப்பிடாத சாப்பாடு, நீ இது வரைக்கும் பார்க்காத ட்ரெஸ், இது எல்லாம் உனக்கு வாங்கி தந்து நீ சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும். நீ சொல்றது எல்லாமே ஒரு நாள் எனக்கு கிடைக்குமா? அதுக்கு நான் நிறைய சம்பாதிக்கணும். அதுதான் எனக்கு பெருமை. ஓ, அப்போ நான் வாங்கி தரதுல உனக்கு பெருமை இல்ல? நீ வேலை செஞ்சு சம்பாரிச்சு அதில் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது உங்க அப்பா சம்பாரிச்ச பணம். அதில் நீ எனக்கு செலவு பண்றதுல எனக்கு இஷ்டம் இல்லை உமா. எங்க அப்பா வேற, நான் வேற இல்ல தென்னவன். விடுவுமா, நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. நாளைக்கு நாம எங்கேயும் போக முடியாது. நான் படிக்கணும், ப்ளீஸ். நீ வரணும் தென்னவன். நான் கூப்பிடுறேன்.